இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய இடும்பாவனம் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், தமிழ்நாடு அரசு கட்டணமின்றி வெளிமாநிலங்களுக்கு பாடநூல்களை வழங்க இயலாது என்று தெரிவித்திருக்காங்க. நிதி நெருக்கடியை ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த சமயத்துல சென்னை ரிப்பன் மாளிகை வாசல்ல மலையில தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. 10வது நாளா அந்த போராட்டம் நடக்குது. கண்முன்னே நடக்குது போராட்டம். எதிர்கட்சிகள்லாம் அதை பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா களத்துல நிக்குது. அண்ணன் சீமான் 2வது முறையா இன்னைக்கு போனாங்க. அந்த ரிப்பன் மாளிகை வாசல்ல உலகுக்கே தெரிஞ்ச அந்த போராட்டத்தையே அவங்க கண்டுகொள்ளல. அந்த போராட்ட உணர்வுக்கோ போராடுறவங்களுக்கோ மதிப்பளிக்கல. இது வெளி மாநிலங்கள்ல படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள். அவங்களுக்கு பாட புத்தகம் இல்லைன்னா அதுக்கு என்ன கவலைப்பட்ட போகுது திமுக? திமுகவுக்கு தமிழர் என்று பேசுவதெல்லாம் அவங்க அதிகாரத்தை பிடிப்பதற்கும் அவங்க அரசியல் பண்றதுக்குமான ஒரு ஆயுதம் தானே ஒழிய உளப்பூர்வமா அவங்களுக்கு எந்த அக்கறையும் எந்த நோக்கமும் இல்லை. 1967 திமுக ஆட்சி கட்டில அமர்த்துனா மொழி போர் தான் காரணம். மொழி உணர்வுல தான் திமுக ஆட்சி கட்டில அமர்த்து. அன்னைக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற முழக்கத்தை வச்சாங்க. ஆனா திமுக அதிகாரத்துக்கு இத்தனை ஆண்டு காலத்துல என்ன பண்ணாங்க? இன்னைக்கு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்தியாவிலே அதிகப்படியா மத்திய அமைச்சர்கள் அதிகப்படியான ஆண்டுகள் அங்க வச்ச கட்சி திமுக தான். 18 ஆண்டு மத்திய அமைச்சர்கள் அங்க வச்சிருக்கு. அந்த காலகட்டத்துல உயர்நீதிமன்றத்துல தமிழ்ல வழக்காடணும், அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். கோயில்கள்ல வழிபாட்டு மொழியா தமிழ் தான் இருக்கணும், அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஏதாவது செஞ்சுக்கானா? எதுவுமே இல்லை. அவங்க செய்யறது முழுக்க ஒரு அடையாள அரசியல் தானே ஒழிய ஒரு சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு விளம்பரம் செய்வாங்களே ஒழிய உளப்பூர்வ நோக்கம் இல்லை. நீங்க சரியா பார்த்தா கடந்த ஆண்டு கோவா விமான நிலையத்துல ஒருத்தங்க இறங்குறாங்க. ஒரு விமானி இறங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலர் ஹிந்தில பேசு அப்படின்னு நிர்பந்திச்சாருன்னு ஒரு செய்தி. உடனடியா அந்த காவலருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். அவர் இந்திய தேசிய மொழிங்கிறாரு, இந்திய கற்க சொல்றாருன்னு. ஆனா பின்னால நிதிஷ்குமார் டிஆர் பாலுவை நோக்கி பக்கத்துல ஸ்டாலினை வச்சுக்கிட்டு ஹிந்தி தான் இந்தியாவோட தேசிய மொழி, அதை கத்துக்குங்க, அதுலதான் நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னப்ப ஐயா ஸ்டாலின் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுங்க. அப்ப அங்க ஒரு காவலருக்கு கண்டனம் தெரிவிச்சவர் நிதிஷ்குமாருக்கு கண்டனம் தெரிவிக்கலன்னா அதான் அவங்களோட அரசியல். அதனால திமுக பண்றது எல்லாமே விளம்பரம், சடங்கு, சம்பிரதாயம், ஒரு கருத்துருவாக்கம். கார்த்திக், விளம்பரம் அரசியலுங்கிறீங்க. ஆனா இப்ப சொல்லியிருக்க காரணம் தெரிய வந்திருக்குது, நிதி நெருக்கடியின் காரணமாகத்தான் வழங்க இயல. இத்தனை வருஷமா இலவசமாக தானே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு தான் நிதி நெருக்கடினால கொடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு விளம்பரம் பண்றீங்க? இந்த அரசு விளம்பரத்துல அரசோட வரி பணத்தை எவ்வளவு செலவு பண்றாங்க? நீங்க கடலுக்கு நடுவே பேனாசில வைக்கணும். நீங்களே பேனாசில கட்டி யாரு போறான்னா கடலுக்கு நடுவே பேனாசில வைக்கிறதுனால விவசாயிகளோ மீனவர்களோ நெசவாளர்களோ மாணவர்களோ யாராவது பயன்பெற போறாங்களா? அப்ப அதனால என்ன கிடைக்க போகுது? அதுக்கு பல நூறு கோடியை கொட்டி இறைச்சி செலவு பண்றதுக்கு முன் வர்றீங்க. ஆனா அவ்வளவு கூட செலவாகாது. இதுல வெளிமாநிலங்கள் வாழக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பாடநூல்களை இலவசம் கொடுக்கறது என்ன பிரச்சனை? இதே திமுக அரசு 8 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஒட்டு மொத்தமா பாக்குறப்ப இந்த 4 ஆண்டு காலத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 4 ஆண்டு காலத்துல 4 லட்சம் கோடி. அப்ப இருக்கப்ப ரொம்ப சொற்பமான தொகை. ஒரு அரசோட நிதி நிர்வாகத்தை பார்க்கறப்ப ரொம்ப சொற்பமான தொகை. உளப்பூர்வமான நோக்கம், அக்கறை, கவலை அதெல்லாம் இருந்தா இதை சாதாரண செஞ்சு முடிச்சிருக்கலாம். ஆனா திமுகவுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. திமுகவுக்கு முழுக்க அரசியல் கருத்துருவாக்கம் செஞ்சு ஒரு ஊடக கட்டமைப்பை உருவாக்கி போலியான முழக்கங்களை வச்சு மக்கள்கிட்ட வாக்களை பெறணும். அதுக்கு தமிழர் பயன்படுத்துவாங்க ஒழிய தமிழ்மாங்க, தமிழருமாங்க, சமூகமாங்க, திராவிட மாடல்மாங்க, பெரியாருமாங்க, அண்ணாம்பாங்க. ஆனா எதுவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. எந்த கோட்பாடு இருக்காது, எந்த கொள்கை இருக்காது. முழுக்க ஒரு குடும்பம் அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு சுரண்டிட்டீங்க. அப்ப அதுக்கு இடையில எது இருந்தாலும் அதை அள்ளி விட்டுருவாங்க. அதனால இது திமுக பண்ணங்கிறது வியப்புக்குரிய செய்தி இல்லை. அது இயல்பான ஒண்ணுதான். திமுகவோட உண்மையான முகம் தான். நன்றி கார்த்திக், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.